about the project. Maybe each of you tell me எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணீங்க லாஸ்ட் கப்பல் ஆஃப் கிளாஸஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஃபார் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? I'll start with Daniel. மேம் விட்ஜெட்ஸ் பத்தி புரிஞ்சுச்சு மேம், சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து சார் ஒரு இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லி ஒரு இது அனுப்பியிருந்தாங்க, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். முடிஞ்சுதா? பண்ண முடிஞ்சுதா? பண்ண முடிஞ்சு. வெரி குட். 90% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். அந்த ஒரே ஒரு விட்ஜெட் மட்டும் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஓகே, நைஸ். ஓகே, 90% that's very good. ஓகே, மித்த 2 பேர்ட்டையும் கேட்டு வரேன் நானு. நீங்க உங்க லேப்டாப் ரெடி பண்ணி எனக்கு காட்டுங்க. சரியா? எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அது காட்டுங்க. ஓகே மேம். சரியா? ஓகே ஓகே. மீனா மேம், நானும் வந்துட்டு விட்ஜெட்ஸ் பத்தி கத்துக்கிட்டேன் மேம். சார் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தது வந்துட்டு பண்றப்ப அதுல இருந்து ஒவ்வொன்னும் எப்படி பண்றது, என்னென்ன எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அதெல்லாம் கத்துக்கிட்டேன் மேம். நானும் வந்துட்டு ஒரு அளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம். நான் ஷேர் பண்ணி காமிக்கிட்டேன் மேம். Yeah. Whoever has it ready, Pavitra, if you have, everybody have your laptop ready and share it to me. Yes, I want to see. So நானும் நேற்று முதல்ல ட்ரை பண்ணேன். நான் எனக்கு ஃப்ளட்டர்லாம் தெரியாது. ஸோ ஐ ஸ்டார்டட் லாஸ்ட் நைட். அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் எடுத்து போட்டு பார்த்தேன் நான். ஸோ ஐ நோ லிட்டில் பிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூ ஆர் யூசிங் தி டாட் பேட். ஓகே. எஸ் மேம். அதுல வந்து ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகுது மேம். சோ வந்து இதுல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஃபைனல் கோட் போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மேம். வெரி நைஸ். எஸ், ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் டு. விஷுவல் கோட்ல இருந்து இது டாட் பேட் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கு இல்லையா? எஸ் மேம். அதனால வந்துட்டு இதுல வந்து எல்லா கரெக்ஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலா வந்து விஎஸ் கோட்ல போட்டு குரோம்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுல பண்ணேன். குட் ஐடியா. சோ காட்டுங்க. Okay, so let me see. It's in full screen. All right. So, sorry ma'am. Cutting. I have some questions and I want to see how its layout எப்படி இருக்கு. Let's see how this. So Krishna, if you have any feedback, tell us, okay? Because you know this. Yeah. எனக்கு டவுட்ஸ் இருக்கு மேம் நிறைய. Oh, okay. That's why we have an expert, Krishna, here. Okay, good. So let's see. So நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரெண்டு so you have a title, அப்புறம் biomedical, அப்புறமா இது, and then you have all these things. So நீங்க என்ன என்னென்ன widgetலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? மேம் இதுல வந்துட்டு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணிருக்கேன் மேம். ஏன்னா இதை நான் சேஞ்ச் பண்ண போறது இல்ல, அதனால ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் மட்டும் போட்டேன் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு மேம். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வந்துட்டு ரன் பண்றதுக்கு இந்த பில்டுல தான் வந்து ஓவர் ரைட் பண்ணேன் மேம். ஸோ வந்துட்டு வந்து பில்டு வச்சுட்டு போட்டு அதை வந்து ஓவர் ரைட் பண்றேன் மேம். இதுக்கு வந்துட்டு டைட்டில் ஃப்ளட்டர் டெமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம்குள்ள வந்துட்டு இது வந்துட்டு காலம் போடுறேன் மேம். ஏன்னா வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என் நேம், நெக்ஸ்ட் வந்து அது கீழே வந்துட்டு என் டிபார்ட்மெண்ட் போறதுனால காலம்ல வந்துட்டு டெக்ஸ்ட்ல வந்துட்டு என் நேம், தென் வந்துட்டு சென்ட்ரல் அலைன் ஆகணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மேம். அப்புறம் டெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர், தென் ஃபாண்ட் அந்த போர்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டேன் மேம். அதுக்கு அடுத்து வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு பயோமெடிக்கல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு விலை குட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன் மேம். கம்மி பண்ணிட்டு போல்டு போடல மேம். அப்புறம் இந்த ஐகான் வந்து ஆக்சுவலி எனக்கு என் நேமுக்கு முன்னாடி வரணும் மேம். ஆனா அது வந்துட்டு நான் காலம்ல போட்டனால ரோல தான் மேம் போட்டேன், ஆனாலும் அது கீழே தான் மேம் வருது. அது வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல மேம். அப்புறம் வந்துட்டு இந்த ஐகான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் இருக்கு மேம், டாட் பேடோடது, அதுல போயிட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த இது இருந்துச்சு மேம். லைக் நேம் தெரியல மேம், நம்பர்ஸ் இருந்துச்சு மேம். நம்பர்ஸ் வந்து நான் அங்க போய் எடுத்துக்கிட்டேன் மேம். எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மேம். இது வந்து இதோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்திருந்தாங்க மேம். அதுல இருந்து எடுத்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் பட் அந்த ஐகான் வந்து நீங்க போட்டோ போடலாம்னு பாத்தீங்களா? எஸ் மேம். இது வந்துட்டு என் நேமுக்கு முன்னாடி வரணும் மேம் இந்த ஐகான். ஆனா இது வந்து கீழ வந்து ஒரு உங்களோட இதுல நீங்க சொல்றதுல உங்களுக்கு பொசிஷன் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு இல்ல? எஸ். பொசிஷன் கரெக்ட்டா வரல. இன்னொன்னு அந்த இடத்துல உங்க போட்டோ வரணும். அப்படிதானே? எஸ் மேம். உங்க போட்டோ வரணுமா இல்ல ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஐகான் இருந்தா போதுமா? ஒரு ஐகான் இருந்தா போதும் மேம். அதுதான் ஹோம்வொர்க்ல அப்பதான் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு டால் மாதிரி. சரி, பொசிஷன் பிரச்சனை. ஓகே. அப்புறம்
நெக்ஸ்ட் வந்து மேம் அடுத்து வந்துட்டு இந்த ரெண்டும் போட்டுருக்கு மேம். அது ரெண்டும் வந்துட்டு இந்த 2 விட்ஜெட்டும் சென்டர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு சென்டர்ல போட்டுக்கிட்டேன் மேம். போட்டு அது ஒரு காலம் இல்லாம ஏன் ரோன் போட்டீங்க? பிகாஸ் வந்துட்டு இது நெக்ஸ்ட் இருக்கணும் மேம். எனக்கு வந்து கீழே வேணாம் மேம். அந்த வேலட் பேலன்ஸ் அதுக்கு கீழே மாஸ்டர் கார்டுங்கிறது வேணாம் மேம். எனக்கு பக்கத்துல வேணுங்கிறதுனால ரோல போட்டேன் மேம். ஹரிசாண்டலா வரணும்னு சொல்லிட்டு. சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் அது என்ன விட்ஜெட் அது? ஏன் அந்த இடத்துல So those are containers. எஸ் மேம். ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே வந்துட்டு இது அதோட ஹைட் அப்புறம் வித் அந்த கண்டெய்னர் என்ன கலர்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன அலைன்மெண்ட், இப்போ வந்துட்டு அந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்றோங்கிறத நான் போட்டுக்கிட்டேன் மேம். அது வந்து சைல்டா போட்டீங்க. எஸ் மேம். So the row has children. So the way I look at it, line number 43, row has children, meaning it has more than one child. நம்ம ரோன்னு சொன்னதுனால அந்த சைல்டு, அந்த ஒவ்வொரு சைல்டும் இப்படி வரப்போகுது. அந்த இட் ஹாஸ் 2 children. Basically 2 children, one is container, the other one is also container. So அதான் அந்த widget. அந்த கண்டெய்னர் widgetக்கு உள்ள I have one child. First container has one child, which in turn has another child. Okay. Okay, that is where we have written. Same thing with the second is also. இது வந்து சைஸ்டு பாக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு விட்ஜெட் ஆட் பண்ணிருக்கேன் மேம். இது வந்து எதுக்குன்னா இது ரெண்டும் வந்து செப்பரேட் பண்றதுக்காக மேம். இதுனா வந்து இந்த ரெண்டு விட்ஜெட்டும் வந்துட்டு ஒரே கண்டெய்னர் நேம் கொடுக்கறனால மெர்ஜ் ஆயிருது மேம். அதனால வந்து சைஸ்டு பாக்ஸ்னு கொடுத்தோம்னா அது வந்து ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணாம இந்த ரெண்டு விட்ஜெட்டும் அதுக்காக வந்துட்டு இந்த இது கொடுத்திருக்கேன். உங்களோட ரோ, அந்த ரோல you have three widgets then. You have the children have 3. One container, one size box, another container. 3 widget இருக்கா? Yes ma'am. I see. இந்த 16ங்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு விட்ஜெட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்க வித் மேம் கேப் தான் அந்த 16 மென்ஷன் பண்றேன். சரி. So what happens, நம்ம 16 நீங்க கொடுத்திருக்கீங்க. இப்போ உங்க ஸ்கிரீன் பெருசாச்சு இல்ல உங்க ஸ்கிரீனை சின்னதா பண்ணா அந்த width will always be 16 இல்ல ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுமா? எப்படி அது? இது கான்ஸ்டன்ட்டா தான் கொடுத்திருக்கீங்க. பட் இல்ல இட்ஸ் ஓகே. இது we all are learning. அதனால தப்பெல்லாம் கிடையாது. I'm just asking, it's a question to think about. இப்போ நீங்க இப்ப 16 கொடுத்திருக்கீங்க, உங்க ஸ்கிரீனே பெருசாக்குங்க. பெருசாக்கி பாருங்க, சின்னதாக்கி பாருங்க, என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகல மேம். சேஞ்ச் ஆகல. சின்னதாக்கி பாருங்க. இல்ல சின்னது ஆகல, பட் உங்களோட ஹோல் இதுவுமே ஓகே கீப் கோயிங். இது ஆகல. பட் do you think that is correct? No ma'am. நீங்க சின்னதாக்கும்போது சின்னதாக்குங்க. நல்லா சின்னதாக்குங்க. ஓகே ஹோல்ட் ஆன். யூ see that உங்களோட அந்த லெஃப்ட்ல இருக்க வாலெட் பேலன்ஸ் வந்து அந்த சேம் சைஸை மெயின்டைன் பண்ணுது. பட் ரைட்ல இருக்கிற அந்த ரெட் கலர் இது வந்து சின்னது, ஒழுங்கா சைஸ் மெயின்டைன் பண்ணல. எஸ் மேம். ரைட்? இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் குட். யூ ஹேவ் வாட் எவர் யூ ஹேவ் டன். அது கரெக்ட்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ ஒவ்வொரு லைனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஐ அம் குவைட் இம்ப்ரெஸ்ட். ஆல் ஐம் சேயிங் இஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு மேபி யூ கேன் ஸ்டார்ட் திங்க் அபவுட் இதெல்லாம் என்னன்னு கியூரியாசிட்டி பார்க்கலாம் நீங்க. பட் அதர்வைஸ் யூ டன் a great job. So okay fine. So far explain பண்ணது போதும், because I'm going to see that மத்தவங்களும் அதே தான் பண்ணிருக்காங்க. So I'll talk to them. So உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து அந்த ஐகான் வந்து நெக்ஸ்ட் பேருக்கு வரல, ரைட்? That is your question. So இந்த பேஸ் ஓகே இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு என்ன क्वेश्चन? இந்த வந்து பேலன்ஸ் கொடுத்திருக்கல மேம். இதுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் வந்துட்டு டோட்டல் சர்வீஸ்னு வரணும் மேம். ஆனா வந்துட்டு அது அப்படியே உங்க லைன்ல அப்படியே வந்திருக்கு. அது வந்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு நீட்டா எப்படி போடுறதுன்னு தெரியல மேம். சரி. சோ நான் பார்க்கறேன். நான் லைன் நம்பர் 52ல தான இருக்கு. எஸ் மேம். அந்த லைன் நம்பர் 52ல நீங்க வந்து ஒரே டெக்ஸ்டா கொடுத்தீங்க. நீங்க ஒரே லைன்ல கொடுத்திருக்கீங்க. அதுவும் ஒரே லைன்ல வந்துச்சு. ரைட்? ரைட்? ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல வரணும், அடுத்தது இன்னொரு லைன்ல வரணும் அப்படின்னா it has to be 2 different widgets இல்லையா? yes ma'am. Okay, that is one. Maybe there are other ways to do it. /n கொடுத்து பண்ணலாமா என்னவோ எனக்கு தெரியாது. It's a text. So maybe you can do a /n. I don't know. But இல்லன்னா இன்னொரு based on so far நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோமோ, நமக்கு so far தெரிஞ்சதை வச்சு பண்ணலாம்னு இருந்தா
அந்த ஃபர்ஸ்ட் லைன் டெக்ஸ்ட் அது ஒரு டெக்ஸ்ட், செகண்ட் லைன் இஸ் another டெக்ஸ்ட். ம். அப்ப நம்ம அத 2 சைல்டா பிரிச்சு போட்டு பார்க்கலாமா? Actually, I tried it. You tried it. So Yes, ma'am. ஒரு லைனுக்கு கீழ இன்னொரு லைன் வரணும்னா சோ ஃபார் என்ன பண்ணீங்க? அந்த மீனாட்சி பயோமெடிக்கல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? நான் எதுக்குள்ள வந்துட்டு இது போட்டேன் மேம். கான்ஸ்டன்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அகைன் Text இன்னொரு போட்டு- டெக்ஸ்ட் விட்டுட்டு போட்டு அதுக்குள்ள போட்டேன் மேம். ஆமா. அது 2 ஒண்ணுக்கு கீழ இன்னொன்னு எப்படி வந்தது? இந்த காலம் ரோ எல்லாம் யூஸ் பண்ணீங்களா? எஸ் மேம். காலம்ன்ற column. ஃபேக்டர் சோ மேபி இந்த 2 சைல்டுக்கும் இஃப் யூ ஹேவிங் 2 டெக்ஸ்ட் அந்த ரெண்டும் ஒண்ணு கீழ ஒண்ணு வரணும்னா மேபி யூ ஷுட் புட் அ காலம் on top of it and say இது as a காலம் அந்த காலத்துக்கு கீழ போட்டா அட்ஜஸ்ட் ஆகுமா? You know what I Yes mean? ma'am. Yes ma'am. Understood ma'am. So maybe you can try something like that. Okay ma'am. So I don't know if that is the right way to do it. நானா இருந்தா my thinking will go like that. Maybe Krishna, are there better ways to do it? அவங்க கொஸ்டின் புரிஞ்சது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் பாக்ஸ்ல அந்த இந்த ஒரு பெரிய லைன் கொடுத்திருக்காங்க, வாலெட் பேலன்ஸ் இஸ் so much, டோட்டல் இஸ் so much அப்படி கொடுத்திருக்காங்க இல்லையா? she wants the wallet balance ஒரு லைன், டோட்டல் இன்னொரு லைன் அப்படி போடணும்னு பாக்குறாங்க. என்ன பண்ணலாம்? மேம் காலம் யூஸ் பண்ணலாம் மேம், இல்லாட்டி ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். காலம் யூஸ் பண்ணலாம். that's what we were saying. So புரிஞ்சுதா மீனா? Yes ma'am. Understood ma'am. So I think you got it. I think நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. I'm sure. So நான் என்ன சொல்ல வரேன், நம்ம இந்த ஃப்ளட்டர்ல வந்து when you are trying to do the placements எல்லாம் பண்ணும்போது start thinking of container. நல்ல கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, கண்டெய்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. you used ஒரு ரோ ஒரு காலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் எங்கெல்லாம் ரோ காலம்ஸ் போலாம். I think you should அந்த ரோ காலம் கான்செப்டை you should start thinking about Meena for the icon also. You said the icon is coming அப்புறமா வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? Maybe think about the row column again. எந்த இடத்துல ரோ அந்த you are using column for Meenakshi and biomedical and icon மூணையும் ஒரே காலத்துல போடுறீங்க. Maybe you should have a container with one row with one row குள்ள, you know, it's all nested. You know what nested means? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போறது. அது நீங்க start to think பண்ணீங்கன்னா then you should be able to place it properly. Okay ma'am. அதுலதான் நீங்க இது பண்ணும். So ஒரு ட்ரிக் என்னன்னா, the way I learned is இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அவங்க கொடுத்தாங்க இல்லையா, நம்ம லோகேஷ் சார் கொடுத்த இந்த ஹோல் இது நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு, இதுல நிறைய இது இருக்கு, which is a good exercise நமக்கு. அது பண்றதுக்கு முன்னாடியே do you have the other project and the number of clicks ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது இல்லையா? Yes ma'am. அது வச்சிருக்கீங்களா? Yes ma'am. அது பார்த்துட்டு தான் அது பண்ணேன் மேம். அது பார்த்துட்டு தான் பண்ணீங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் கோட் இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா அந்த கோட் which is the simplest code, right? நிறைய 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 நமக்கு அது இதெல்லாம் நிறைய இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்தது. அதுலயே if you see அதுல கோட் வந்து நம்ம போட்டுப்பாங்க, this is the number of times you clicked அப்படி போட்டு அந்த கோட் இருந்ததுன்னா காட்டுங்க. if you can open it. மறுபடியும் இந்த கோட் delete போய்டுமா? Yes ma'am. delete ஆயிடுமா? Oh, you cannot save it? There is no way. I think new pad exit. Very no நிமிஷம். அப்புறம் I don't want you to lose it. You can create a new tab if you want. But இது சேவ் பண்ண முடியாதா டாட் பேட்ல? லோக்கலா சேவ் பண்ணி லோட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. அது அப்படியே ஃபேவரட் போட்டு அப்படியே வெச்சிருந்தேன் மேம். இன்னொரு இது ஓபன் பண்ணாலும் அதே சேம் தான் வருதா? I see. Okay. All right. So maybe let me see if I had mine. It crashed. So same தான் இன்னொரு வருது. பேட் ஓபன் பண்ணாலும் அப்படியே வருது மேம். சரி. So anyways, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, the way I learned it is அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் இது இருக்கியா, minimal number of controls in it, right? So let me see if I can open mine, okay? So that I'll tell you my learning process and see if there is anything you guys can learn from that process. Which one should you can code your code. It's coming up. Hold on. This is one of the application main.dot. Okay, right here. Let me run it. Run without debugging.
Okay, so I have to dot la podla nana, dot pad la podla, which I could have done on Chrome web. Okay. Now what do I share? Cannot share, just to, it's loading. I should have done it. Okay. Okay, I don't open anything, so I'll share my entire thing now. I can't do more than one. Okay. So என்னோட okay, if you see the Flutter demo, so this is the first thing you all did, right? இதுல பாத்தீங்கன்னா okay, so this is the, you have pushed the button that many times so far, right? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் இதுல பாத்தீங்கன்னா this many times இருக்கும் இந்த இடத்துல, and then hide, that's the button நீங்க போச்சு, maybe I commented it. So first thing I try to do is, okay, how do I change the text எங்க இருக்கு, so I try to change it to something else and see if that worked. அப்புறமா இந்த இடத்துல 0 வந்து 2 லைனா இருக்கா, you have pushed the button ஒரு லைன், 0 நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு. ஸோ இந்த 0 பக்கத்திலே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், I try to learn that. So that's where I learned, okay, I have to make it into call, இது row போட்டா then I can do that. அப்புறமா I try to change, இந்த டெக்ஸ்ட் என்ன பண்றது. இப்போ உங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிளாஷ் டீபக் இந்த இடத்துல ஒன்று இருக்கும், பாத்திருக்கீங்களா? Did you all notice? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ஏன் வருது டீபக்னு, ஏன் வருது? என்னோட இதுல வரல, ஏன் வரல? ஸோ இதெல்லாம் எனக்கு பிகாஸ் நான் முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால எனக்கு மீனிங் என்னன்னு தெரியுன்றதுனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட், பட் ஐ ட்ரை டு டூ தட். தெர் இஸ் சம்திங் கால் கன்ஃபிகரேஷன். அந்த கன்ஃபிகரேஷன் போய் பண்ணோம்னா இது கிரியேட் இந்த இடத்துல ரன் பண்ண போகும்போதே எனக்கு ஐ கேன் டூ கன்ஃபிகரேஷன். ஓகே, ஐ வாண்ட் கன்ஃபியூஸ் யூ அண்ட் ஆல் தட். இட்ஸ் ஓகே, உங்களுக்கு சைட்ல வந்தா பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, I try to play with all this. So main dotல தான் you see here there's something called the launch.json. அதுல வந்து நான் அந்த ரிலீஸ் மோட்ல நான் ரன் பண்றேன். நீங்களாம் டீபக் மோட்ல ரன் பண்றீங்க, நான் ரிலீஸ் மோட்ல ரன் பண்றேன். that's the difference. அது எப்படி என்னன்றதெல்லாம் we can look at it later. So my point is, நான் வந்து I try to, that's an old இதான் ஒரிஜினல் கோட்ல I try to change it. என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு, இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன்ல ஒரு இதுக்கு பதிலா 2 பண்ணலாமா, ரைட்? அண்ட் தென் ஐ ட்ரை டு டூ இன்க்ரிமெண்ட். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த இருக்கிற அந்த கோட்லயே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி ஐ ட்ரை டு லேர்ன் எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணேன், அது ஆல்ரெடி இருந்த கோடை கமெண்ட் பண்ணிட்டு ஐ கால்ட் இட் பில்ட் ஓல்டுன்னு சொல்லிட்டு, தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஓன் பில்ட். ஜஸ்ட் வாட் ஆர் the same app bar, center, you see that? So I tried to do all that, and then I was trying to see if I can, and ஏன் எனக்கு வந்து அந்த என்னோட இதுல didn't show the button, the floating button இல்ல, ஏன் இல்ல? Because my code doesn't have it. இந்த இடத்துல எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணல, நான் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சோண்டு கோடை மட்டும் வச்சுக்கிட்டு இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு லேர்ன். இல்ல இந்த இதை வச்சுக்கிட்டு இப்போ அந்த அவங்க கொடுத்த புது ப்ராஜெக்ட்ல நிறைய அலைன்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இஃப் வி கேன் லேர்ன் த பேசிக்ஸ் a little bit, எப்படி எதெல்லாம் ரோல போட்டா என்ன ஆகுது, காலம்ல போட்டா என்ன ஆகுது, ரோக்குள்ள ரோ போட்டா என்ன ஆகுது. Another thing I tried to do which didn't work was அந்த கவுண்டருக்கு பதிலா பட்டன் கிளிக் பண்ணா I wanted to print a text instead of numbers, because இதுல வந்து நம்பர்ஸ் தான் இல்லையா, இந்த கவுண்டர் ++1 இட்ஸ் a number இல்லையா. இந்த நம்பருக்கு பதிலா நான் வந்து what if I want to change something, I want to change a string, எப்படி பண்றது அதை. So இதெல்லாம் really basic things. I was trying to do that. That is how my learning is. So நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனோம்னா
then the next is what you are trying to do, which is many widgets. நீங்க வந்து ஐகான் போடணும். நீங்க ரோக்குள்ள காலம்குள்ள போடுறது எப்படி, ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதுக்குள்ள எப்படி போடுறது, ஆல் தீஸ் ஆர் குட், வெரி குட். ஸோ இப்ப எதனா உனக்கு தெரியல, இப்ப மீனா வந்து இப்ப 2 டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து அத இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ல முதல்ல கொஞ்சம் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது பண்ணி பார்த்துட்டு தென் யூ கேன் அப்ளை இட் ஆன் யுவர் நெக்ஸ்ட் ஒன். புரிஞ்சுதா? பிகர் ப்ராஜெக்ட். ஸோ ட்ரை டு கீப் திஸ் ப்ராஜெக்ட் வித் யூ. இந்த குட்டி ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ண பாருங்க. இது ஒண்ணுக்கு கீழே இன்னொன்னு வந்திருக்கு, ஹவு டு ஐ மேக் இட் டு த சைடு. இந்த பட்டன் ஃப்ளோட்டிங் பட்டன் இந்த இடத்துல இருக்கு, கேன் ஐ ஹேவ் 2 buttons? பிகாஸ் அவங்க கொடுத்த பதில வந்து பிளஸ்னு ஒரு பட்டன் இருந்தது. ஐ வாஸ் கோயிங் டு சே கேன் ஐ டு a மைனஸ். அப்புறம் சொல்லிச்சு ஃப்ளோட்டிங்ல வந்து யூ கேன் நாட் ஹேவ் 1 or 2 இதெல்லாம் சொல்லிச்சது. ஸோ தென் ஐ ஹேட் டு கோ லேர்ன் தட். ஸோ ட்ரை டு டூ சம்திங் வித் த சேம் ரியலி சிம்பிள் அப்ளிகேஷன். கொஞ்சம் பேசிக் கத்துக்கிட்டு தென் டெஃபினெட்லி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அதுல எதனா கொஸ்டின் இருந்ததுன்னா, ஒழுங்கா வரலன்னா, கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் ஒன். அதுல போய் ட்ரை டு டூ த சேம் சேஞ்ச் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிருப்பேன் ஹியர். இன்னும் நான் வந்து அவங்க லோகேஷ் கொடுத்த அந்த இதை போய் பார்த்தேன். நான் அடுத்து பண்றதுக்கு தான் எடுத்திருக்கேன் நான் அது. பட் அது போறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் கோயிங் டு டூ இந்த இதுலயே இந்த Flutter இந்த சிம்பிள் இதுலயே ஐ வாஸ் கோயிங் டு டூ மேபி கப்புள் ஆஃப் திங்ஸ். ரெண்டு கண்ட்ரோல் மட்டும் இருக்கா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் பண்ண இருக்கேன், நேற்று ராத்திரி தான் பண்ண ஆரம்பிச்சேன் நான். சரியா? எனி கொஸ்டின்ஸ்? திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் வே டு டூ இட். நீங்க பண்றதெல்லாம் சரிதான். இது இஸ் ஒன் வே டு லேர்ன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஏன் வந்து விஷுவல் கோட்ல இது பண்றாங்க, ஏன் டாட் பேட்ல போய் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன். ஓகே, all right. So otherwise, yeah, good job, Meena. Continue to work on it. Then we'll see. Okay. Okay, ma'am. Yeah. Let's see. Let me stop presenting. Okay. All right. We'll move on to the next one. Let's see. Okay, Daniel, if you are ready, we can talk. I will look at yours. Yes, ma'am. Oh, all right. மேம் நான் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல வந்து இத போடணும் மேம். அது நான் இன்னும் போடல மேம். I see. Okay. அதுக்கு பதிலா என்ன, அதாவது don't you have to do ஸ்டேட்ல என்ன மீனிங்? நீங்க சொல்றதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் மேம், அதனால இதெல்லாம் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ல போடலாம் மேம். அது நான் போடல மேம் இன்னும். அது போடணும்னா என்ன பண்ணணும்? எந்த இடத்துல நம்ம ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்லணும் மேம்? கீழே இல்லைன்னா மேல கிளாஸ் கிரியேட் பண்ணணும் மேம். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்க்குள்ள போடணும். எஸ் மேம். The whole thing has to be in the stateless widget. எஸ் மேம். இது வந்து கண்டிப்பா போடணும்னு கிடையாதா? கண்டிப்பா போடணும் கிடையாதா? அப்படி இல்லையா? So you can just do it like this. I see. எஸ் மேம். ரன் ஆகுது மேம். ஆனா ஸ்டேட்லெஸ்ல போட்டோம்னா ரீலோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். குட். ஓகே, ஆல் ரைட். சோ நீங்க வந்து இது ஜேபக் இருக்கு. ஐ சி. ஓ, இது வந்து அவர் கொடுத்ததா? என்னது? எஸ் மேம். ஓகே. அவங்க இல்ல மேம், நான் சைடுல இருக்கிறத வந்து நான் பண்ணது. அந்த flutter.jpg நான் பாக்குறது நீங்க பண்ணதா? எஸ் மேம், நான் பண்ணது. ஓ, அந்த flutter.jpgன்றது பார்ட் ஆஃப் வாட் யூ டிட். எஸ் மேம். அது வந்து நான் என் போன்ல டீபக் பண்ணேன் மேம். அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல போட்டிருக்கேன். அப்படியா? சரி சரி. எஸ் மேம். நீங்க பண்ணது வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது மேம்? நான் பண்ணது வந்து இதுல இல்ல ஃபுல்லாவே. யா, கரெக்ட். இந்த ப்ரொஃபைல் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு மேல 2140 அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்னு சொல்றீங்களா? மேம் அது ஸ்கிரீன்ஷாட் மேம். அது என்னோட போன்ல இருந்தது. சரி 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 சரி. அந்த ப்ரொஃபைல்ல இருந்து நான் பண்ணது மேம். கரெக்ட். ப்ரொஃபைல் அந்த இதெல்லாம் ஓகே ஓகே, வெரி குட். இந்த மெனு பட்டன், அதுக்கு அடுத்து நம்ம ப்ரொஃபைல் இதுங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து வேலட் பேலன்ஸ். மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் மேம். அதுக்குள்ள வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிட்டேன் மேம், இந்த ப்ரொஃபைல் அண்ட் இந்த மெனு பட்டன் கிரியேட் பண்றதுக்கு. சரி. பேடிங் வந்து எட்ஜ் இன்சர்ட் கொடுத்துருக்கேன்.
இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் மேம். ம். அதனால இந்த என்ன மீனிங் இருக்கு? எட்ஜ் இன்செர்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? மேம் அது வந்து இதுல வந்து ஒரு இது மாதிரி கண்டெய்னர் மாதிரி கிரியேட் பண்ணும் மேம். நம்மளுக்கு பேடிங் 8.0 வித் ஹைட்ல வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் மேம். ஓகே. ஸோ இஃப் ஐ லுக் அட் ஒன் ரோ அட் அ டைம், நீங்க வந்து லைன் நம்பர் 9ல ரோஸ் எழுதிட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரொஃபைல் அண்ட் அந்த அந்த ஒரு ரோ கண்டெய்ன்ஸ் 2 சில்ட்ரனா? எஸ் மேம். 2 சில்ட்ரன் மேம். ஸோ ஒன் திங் ஐ சி இஸ் நீங்க விட்ஜெட்ன்றதையே நான் பார்க்கலையே எங்கேயும். யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் பிகாஸ் ஐ தாட் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் விட்ஜெட்ஸ். Children has okay. Let me check my code. One minute. Let me go check. ஓகே. ஸோ இந்த நான் பார்த்த வரைக்கும் விட்ஜெட் சைல்டு காலம் சில்ட்ரன் அப்படி போட்டு இப்போ நீங்க அந்த அதுக்குள்ள திஸ் விட்ஜெட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஹவ் மை கோட் லுக்ஸ். இப்போ நீங்க வந்து இந்த மெயின் சில்ட்ரன் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த சில்ட்ரன் அடுத்து வந்து யூ ஹேவ் அ ஸ்கொயர் பிராக்கெட், ரைட்? ஸ்கொயர் பிராக்கெட்னா என்ன மீனிங்? ஸ்கொயர் பிராக்கெட்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாமே இதோட சில்ட்ரன் அர்த்தம் மேம். பட் பேடிங் இஸ் ஆல்சோ a children? எஸ் மேம். பேடிங் வந்து அந்த ரோவோட சில்ட்ரன் மேம். அதோட சில்ட்ரன் வந்து இந்த டெக்ஸ்ட் மேம். ஓ அப்படி. ப்ரொஃபைல். அந்த 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 ஸ்கொயர் பிராக்கெட்க்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கோட்ல வந்து விட்ஜெட்னு கொடுத்திருக்காங்க. பின்னாடி வர்றது எல்லாம் இட்ஸ் a collection of widgets because the square bracket basically says it's a list. எஸ் மேம். ரைட்? லிஸ்ட்ல இருக்கு எல்லாம். பட் நான் வந்து விட்ஜெட்னு முதல்ல கொடுத்ததுனால இட்ஸ் a collection of widgets. That's what it means. எஸ் மேம். சில்ட்ரன் நீங்க வந்து விட்ஜெட் அப்படி கொடுக்கல நீங்க. எஸ் மேம். அது வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுல வந்துச்சு விட்ஜெட்னு வந்துச்சு மேம். அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே. எனக்கு क्वेश्चन என்னன்னா இப்ப கிருஷ்ணா if you can answer me, அது விட்ஜெட்னு போடலாம்னா பரவாயில்லையா இல்ல கண்டிப்பா விட்ஜெட்னு இருக்கணுமா? இல்ல மேம். அது லிஸ்டா கன்சிடர் பண்ணிக்கும். அது லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட். What? See, when we say list can be list of strings, list of integers, list of whatever. By giving widget முன்னாடி கொடுக்கிறதுனால it becomes it's a collection of widgets. But இதுவுமே கொடுக்கலன்னா widgetனு அதுவா அசியூம் பண்ணிக்கலாம். எஸ். அப்படியா? Okay. So you don't have to give widgets. Alright, sounds good. சரி, ஓகே. ஸோ நீங்க வந்து ரோ இருக்கு. ரோ ஃபர்ஸ்ட் வந்து ரோக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுல ரோல என்ன மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படி கொடுத்துருக்கீங்க. அந்த அலைன்மெண்ட் யூ ஆர் சேயிங் ஸ்பேஸ் பிட்வீன். அதுக்கு என்ன மீனிங்? மேம் ஸ்பேஸ் வந்து ஒரு ஈக்குவலா கொடுக்கும் மேம். ஸ்பேஸ். ஓகே. இது ரெண்டுக்கு மத்தில அதனால தான் நீங்க இப்படி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் there will be a spaceன்றதுக்காகவா? எஸ் மேம். அந்த இதுக்காக அலைன்மெண்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீனா? ஓகே. ஸ்பேஸ் பிட்வீன். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இது ஐகான் பட்டன் கிரியேட் பண்ணிருக்கேன் மேம். மெனுக்காக. அது வந்து கலர் ரெட் கொடுத்துருக்கேன் மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். அதோட அந்த ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எஸ் மேம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன் மேம். இதுக்கு வந்து வெர்டிகலா வந்து மார்ஜின் கொடுத்துருக்கேன் மேம். வெர்டிகல் மட்டும் அந்த ரெண்டு சைடு மட்டும் 20 பிக்சல்ஸ் வந்து மார்ஜின் கொடுத்துருக்கேன் மேம். சோ இந்த கண்டெய்னர் அலைன் பண்றேன். ஓகே. அது அலைன்மெண்ட். நமக்கு இந்த கண்டெய்னர்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்க போகுது? சோ நீங்க வந்து பிஃபோர் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி பிகாஸ் இந்த இதுல நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க திங்கிங் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஐ அம் கோனா ஹேவ் ப்ரொஃபைல் அண்ட் ஐகான் அது வந்து தனியா பண்ண போறேன். அதுக்கப்புறமா இந்த இந்த ஐகான் இருக்குல்ல அந்த பேர் என்ன அந்த அந்த ஃபேஸ் ஐகான் வந்து அந்த ஐகான் அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஹவுஸ் மேனேஜர் ஆட்வெல் டைவோ அந்த இது எல்லாமே ஒரு கண்டெய்னருக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்துச்சு. That is going to be my next row. So my first row is profile thing. Next row is இந்த நேம் இதெல்லாம். அதுக்கு அடுத்த ரோ வந்து இந்த பேலன்ஸ் அண்ட் அந்த பட்டன் பேலன்ஸ் அண்ட் மாஸ்டர் கார்டு. அதுக்கு அடுத்து இருக்க ரோ வந்து ஹவுசஸ் அண்ட் அந்த 4 பட்டன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிக் பிக்சர் என்னெல்லாம் எத்தனை ரோஸ் இருக்க போகுது. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இது. அப்புறமா ஒவ்வொரு ரோக்குள்ளேயும் I'm going to have இப்ப நெக்ஸ்ட் இதுன்னா இந்த அந்த பேர் இருக்கு admin whatever the name and the house manager அது வந்து I'm going to have it as 2 columns. First column
Yes, ma'am. Column. Something like that. So that is the thinking process. So ஒரு விஷுவலா ஒரு பேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஹோல் பேஜ் எப்படி நம்ம டிவைட் பண்ண போறோம், எங்கெங்க ரோ போடணும், ஃபர்ஸ்ட் எங்கெங்க ரோ எங்கெங்க காலம், தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா இன்சைட் ஈச் ஒன் ஆஃப் தோஸ் ரோஸ் எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் அ கண்டெய்னர். இன்சைட் ஈச் கண்டெய்னர் அதுக்குள்ள எது ரோவா போக போகுது, எது காலமா போக போகுது, எங்கெங்க ஸ்பேசிங் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் அவர் திங்கிங் ப்ராசஸ் இல்லையா? Yes, ma'am. ஓகே, sounds good. Hello, Gish. Hi, Chitra. Hi. So they are showing me the work. நீங்க கொடுத்த அந்த இதை வந்து காட்டிட்டு இருக்காங்க. They've done an excellent job. Meena did it first. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், you can look at it. So Meena did it first. She showed some and she had a couple of questions. We talked about it. இப்போ வந்து Daniel வந்து he is showing his. As you can see, he's done a good job too. நாங்க what we are talking is the process. இது பண்றதுக்கு முன்னாடி because Meena வந்து she had questions like அந்த அலைன்மெண்ட் ஒழுங்கா வரல, இல்லைன்னா எது சைட் பை சைடு இருக்கணுமோ சைட் பை சைடு இருக்கிறதுக்கு பதிலாக ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படி இருக்கு. ஸோ எங்க ரோ யூஸ் பண்ணணும், எங்க காலம் யூஸ் பண்ணணும். And I was just telling them how to start thinking about it. How do you figure these things out? ஒன்று தப்பா வந்ததுன்னா என்ன ட்ரை பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். So I'm just trying to give them the basics of coding. How do you, right? That's what I'm trying to do. Okay, so what we were talking is இவங்க பண்ணியிருக்காங்க, the Daniel is showing. அதுல வந்து so what I'm telling the students is when you look at pages like this, when you have a lot of controls, the first thing to think about is how are you going to structure it. Right. What comes first column, first row, second row, third row, and then within each row what are the rows and what are the columns, what are the spacings that you have to do, and then take one at a time. So if we do the another thing I'm telling them is try to do it in a smaller project first to make sure do I understand the concept correctly. எப்ப row போட்டா என்ன ஆகுது, column போட்டா என்ன ஆகுது. So and then once you know the concept, spacing, இப்போ Meena we talked about அந்த spacing வந்து உங்களுக்கு ஒழுங்கா வரல இல்லையா? When you try to make the thing smaller, it didn't work properly. So அது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த கோட்லயே இவ்வளவு பெரிய கோட்ல போறதுக்கு பதிலா you can take அந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து, okay, you have one container, and the container had 2 boxes. என்ன பண்ணா அந்த container will work, adjust ஆகும். So do it in a small project, understand என்ன meaning. எதுக்கு வந்து அந்த நீங்க you said size set என்னோ சொன்னீங்க இல்லையா, some size. Meena, what was the control you used? Size box Sized box ma'am. அந்த யூஸ் பண்ணா என்ன ஆகுது, இவங்க வேற எதை கொடுத்துருக்காங்க, எட்ஜ் இன் செட் என்ன கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் யூ கேன் லேர்ன் அந்த கான்செப்ட்ஸை வந்து இந்த சின்ன ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் அந்த ஒரு கண்டெய்னர் உள்ள கண்டெய்னருக்குள்ள 2 பாக்ஸ் கொடுத்து அதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு ஒன்ஸ் நல்லா புரிஞ்ச பிறகு தென் யூ கேன் அப்ளை இட் டு இந்த கோட். இந்த கோட்லயே எல்லாம் பண்ணினா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு. ஸோ ட்ரை டு டூ சம்திங் ஸ்மால், லேர்ன் அ கான்செப்ட், அப்ளை இட் இன் பிகர் கான்செப்ட். புரிஞ்சுதா? Yes, sure. Okay, sounds good. So Daniel, yeah, very good. What else have you used? Oh, Logesh, we had a question. At least I had a question. Maybe later. So okay, yeah. Looks good, Daniel. What else did you learn? What else do you want to show us? So I see something. So I was getting my glasses. Okay. The question I had is, இவங்க Danielோட கோட்ல if I look at let's say line number 52. ஸோ அதில் வந்து சில்ட்ரன் அப்படி கொடுத்துட்டு ஹீ ஸ்டார்டிங் த ஸ்கொயர் ப்ராக்கெட். நான் எழுதின கோடில் எல்லாம் ஒரு கோடு எழுதியிருக்கேன் நான். அதில் வந்து விட்ஜெட்னு போட்டு யூ சே தட் த லிஸ்ட் இஸ் ஆஃப் டைப் விட்ஜெட். இவங்க கொடுக்கல, பரவாயில்லையான்னு கேட்குறது. Okay, so it will Dart is like a strongly typed program language. It will infer. It will infer in the sense like Pythonல நம்ம எப்படி ஒரு number on the variable, just we don't mention int or string, it will infer it in some places. So it's like a mix of both. So it will infer the type as well. So it's not like a strict necessity, like we need to give it. Got it. But yeah, it's a best practice. But yeah, it's not a strict necessity. But when we are when we are explicitly creating a list which is of a custom type, let's say we are creating a class and then we are creating a list of objects out of it, then we need to definitely give that.
Okay. இந்த கேஸ்ல அவர் widget கொடுக்கலனா பரவாயில்ல. Yeah. Another thing is he didn't say stateless அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல அவரு. He's just wrote it. And that's also okay, yeah? Yeah, that is totally fine. இப்போதைக்கு நான் அதான் இனிஷியலா this particular UI doesn't have any state or anything. So I just want them to like build something. Yeah, so that's why I gave this. Yeah, இல்ல இதெல்லாம் questions எனக்கு தான் question, அவங்களுக்கு question இல்ல. எனக்கு தான் question. I looked at the other one and I'm saying, okay, I'm trying to follow the exact same thing. But Daniel mentioned that he's going to put it at a stateless, but நீங்க சொல்றீங்க தேவையில்லைன்னு சொல்றீங்க. போடாட்டியும் பரவாயில்ல. இங்க எதுவுமே வந்து okay, one of the items where they can add state is like when they are clicking the add workers, we can add more items there. So you guys can, like, if you are curious, a question will pop in your mind, what happens if I add a new items? Because the next 3 items, Toby, Queen and John, these 3 items has already taken up the space in the row. What happens if I add a new item? So அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ நீங்க ஆட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஸ்டேட் வேணும். தென் யூ நீட் டு புட் இட் இன் அ லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல புஷ் பண்ணணும், அந்த லிஸ்ட்டை லூப் த்ரூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷுட் பி தட். Then does it wrap down? நம்ம ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்ல ரேப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ரோல வந்து இஃப் இட் ஆட்ஸ் மோர் எலமெண்ட்ஸ் யூ ரேப் இட் டவுன் தேர். ஸோ இப்போ நீங்க இந்த ஃப்ளெக்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் in web, even in like if someone is doing bubble IO, there is also the same concept of row and columns. So wherever you go web, there is also row and columns. So webல வந்து flex நம்ம யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல கூட நான் ஒரு flex playground வச்சு நான் ஒன்னு சொல்லி தந்திருப்பேன். The same concept applies everywhere wherever you are going with UI, like ஆமா. அதனால அந்த ஃப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை தெளிவா புரிஞ்சுட்டோம்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி ஆட் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் இட் கோஸ் பியாண்ட் த கண்டெய்னர் வித் அதெல்லாமே. Okay, that's good. And you have the starting point already இருக்கு. So next இருக்கு அவங்க ஆட் பண்ணலாம். இந்த இதுல வந்து I think the problem, not problem, things that are learning is the proper layout, the row column layout, and the spacing also. So I see Daniel has used quite a bit of that. So Daniel, I also see line number 54 there's something called symmetric இருக்கு. என்ன what is the meaning? என்ன பண்றீங்க? Yes ma'am. Horizontal and vertical space விட்டுறோம் margin. So அது applied? Ma'am here ma'am. அந்த இதுல so அது வந்து so you have a child that is அந்த text, okay, இந்த பேர் இருக்கு. அப்புறமா and then you have the house manager is in a container. Why is all this? அது ஒரு container. அது ஒரு கண்டெய்னராவும் இது ஒரு கண்டெய்னர், எல்லாத்தையும் கண்டெய்னரா டிவைட் பண்ணிட்டேன். அந்த போட்டோ ஒரு கண்டெய்னர், அதுக்கு அடுத்து 2 டெக்ஸ்டும் ஒரு கண்டெய்னரா டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, எதுக்காக அது ரெண்டும் கண்டெய்னருக்கு? ஏன் வந்து அந்த பேரும் ஹவுஸ் மேனேஜரும் why is it not in the same container? It's a curiosity question. தப்புன்னுலாம் தெரியாது. அந்த ஹவுஸ் மேனேஜர் வந்து அந்த இமேஜோட சேர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சு மேம், மார்ஜினே இல்லாம இருக்க மாதிரி இருந்துச்சு மேம். பட் அதுக்கு நான் மார்ஜின் இல்லாம வைக்கிறதுக்காக இதை ஒரு தனி கண்டெய்னர்ல போட்டு அதுக்கு மார்ஜின் கொடுத்தேன் மேம். பட் அது ஒர்க் ஆகல. இல்ல அந்த நீங்க லெஃப்ட்ல வரதா சென்டர்னு கொடுத்தா வந்திருக்காதா? அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர் போட்டிருந்தா அந்த மாதிரி ஆகுமா? பிகாஸ் நம்ம ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எஸ் மேம் சென்டர் போட்டு தான் போட்டோம் நம்ம. அதனால அது சென்டர்ல வர வேண்டியது இல்லை மேம். அந்த ஏக்கு கீழே வந்து ஹெச் வர்ற மாதிரி இருக்கும் மேம். அதனால நான் வந்து இதுக்கு தனியா மார்ஜின் கொடுத்து பார்க்கலாம்னு பார்த்தேன். Yeah, so first of all அந்த இதுல edge inserts.symmetric பத்தி ஜெனரலா நான் சொல்றேன். ஸோ இந்த edge insertன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் லைக் இட் அலோஸ் யூ டு ஸ்பெசிஃபை த ஸ்பேஸ் இஃப் எதர் இட் இஸ் அ மார்ஜின் ஆர் பேடிங். நம்ம டாட் ஆல்னு கொடுத்தோம்னா டேனியல் கேன் யூ டூ டாட் ஆல் இன் தட் சிமெட்ரிக் எடுத்துட்டு கேன் யூ டூ டாட் ஆல். கமெண்ட் இனிமே சொன்னாங்கன்னா கமெண்ட் யுவர் கோட் ஜஸ்ட் so that you have the whole don't erase. Okay ma'am. Control Z.
Yeah, so this all நம்ம கொடுக்கும்போது we'll get margin across all the sides like top, right, left, bottom எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒன்லின்னு ஒன்று இருக்கும். எட்ஜ் இன்செட்ஸ் டாட் ஒன்லின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ரைட் லெஃப்ட்டுக்கு மட்டும் கொடுக்கலாம். கேன் யூ ட்ரை ஒன்லி? ஆல் எடுத்துட்டு ஒன்லி. சித்ரா மேம் சொன்ன மாதிரி எப்பயுமே நான் அப்படி சொன்னேன்னா நீங்க இப்ப நிறைய சேஞ்சஸ் பண்றீங்க, திரும்ப கமாண்ட் டிசைட் கொடுத்துட்டு பின்னாடி போவாங்க. உங்களோட ஒரிஜினல் கூட கமெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க. அதை டெலீட் பண்ணிட்டு டூ அ கண்ட்ரோல் ஸ்பேஸ். கண்ட்ரோல் அழுத்திட்டு ஸ்பேஸ் தட்டுங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் வருதா? இப்போ எனக்கு லெஃப்ட்ல மட்டும் தான் மார்ஜின் வைக்கணும், ரைட்ல மட்டும் தான் மார்ஜின் வைக்கணும், டாப்ல மட்டும் தான் வைக்கணும்னா இது பண்ணிக்கலாம். சோ இது வந்து எட்ஜ் இன்செட்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா டாப்பும் பாட்டமும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், லெஃப்டும் ரைட்டும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்னா எட்ஜ் இன்செட்ஸ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா இது கொடுக்குறாங்க உங்களுக்கு ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல். சோ அதுதான் நீங்க முன்னாடி பண்ணிருந்தீங்க. டூ கமாண்ட் இசட் அண்ட் கோ பேக் டு யுவர் ப்ரீவியஸ் கோட். டூ கமாண்ட் இசட் 3 or 4 times. சிமெட்ரிக். சிமெட்ரிக்ல வந்து ஹரிசான்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டு வரும். So you say my horizontal axis is symmetrical, horizontal spacing is symmetrical, my vertical spacing is symmetrical. It's not going to change. அப்ப நான் horizontal vertical மட்டும் கொடுத்தா டாப்க்கும் பாட்டம்க்கும் 10 எடுத்துக்கிறோம், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 0 எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. So it's different way of giving the space around your child element. Around நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன் சொல்றேன்னா இது margin. Okay, but there is a difference between margin and padding. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க யாராவது? மார்ஜின் வந்து நம்ம கண்டெய்னருக்கு வெளியில வந்து ஸ்பேஸ் கொடுக்கும் சார். பேடிங் வந்து உள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி, கரெக்ட்டா. சோ அந்த மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு பேடிங் வேணுமா மார்ஜின் வேணுமா அப்படின்றத எப்பயும் முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கான ரெக்குயர்மெண்ட் என்னன்னா உங்களுக்கு புட்டிங் இமேஜ் இன் த லெஃப்ட் சைட் அண்ட் சம் டெக்ஸ்ட் இன் த ரைட் சைட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோ, தென் அந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து 2 காலம். எனக்கு அது கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்டையும் நீங்க காலம்ல கொடுத்துருக்கீங்க. பட் ஸ்பேசிங்க்கு உங்களுக்கு கரெக்டா வரல, அதனால இந்த கண்டெய்னர் போட்டுட்டு மார்ஜின் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் ஐடியலி தட் நீங்க என்ன பண்ணலாம்னா இன்னொன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூ ஹேட் ரெக்வயர்மெண்ட். ஐ திங்க் இந்த மார்க்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏக்கு கீழேயே ஹச் நேரா இருக்கும் இல்லையா மார்க்? ஓகே. சோ அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து so you said the overall container is going to be in column and the main axis alignment. When you say column, நம்ம மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் பத்தி பேசியிருக்கோம். நான் இன்னொரு இதை ரிப்போர்ட் பண்றேன். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ காலம் அண்ட் ரோ ரெண்டுத்துக்குமே மெயின் ஆக்சிஸ் இருக்கு. எவ்ரிஒன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ரோவா இருக்கும்போது வாட் வில் பி த மெயின் ஆக்சிஸ்? நம்ம போன கிளாஸ்ல இது பேசணும், நான் ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொன்னேன். யாராவது சொல்லுங்க, ரோவா இருக்கும்போது வாட் வில் பி த மெயின் ஆக்சிஸ்? வாட் டைரக்ஷன் மெயின் ஆக்சிஸ்? ஹரிசான்டலா வெர்டிகல்? ஹரிசான்டல். குட். அதே இது காலமா இருக்கும்போது மெயின் ஆக்சிஸ் டர்ன்ஸ் இன்டு ஆப்போசிட் வெர்டிகல். ஸோ கிராஸ் ஆக்சிஸ் ஆப்போசிட் ஃபார் போத். லைக் ரோவா இருக்கும்போது மெயின் ஆக்சிஸ் வந்து ஹரிசான்டல், கிராஸ் ஆக்சிஸ் வந்து வெர்டிகல். ஸோ வைஸ் வெர்சா ஃபார் அப்படியே ஆப்போசிட் காலம்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெயின் ஆக்சிஸ் நீங்க கொடுக்கும்போது ஸ்பேஸ் பிட்வீன் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க, which means it takes the overall space and aligns each items within that space. லைக் எது எல்லாமே ஒரு ஈக்குவலான ஸ்பேஸ் எடுத்துட்டு அதுல வந்து அரேஞ்ச் பண்ணிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல 2 எலிமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இட் ஆட்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் தீஸ் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஓவரால் கண்டெய்னிங் ஸ்பேஸ். இது ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தீங்கன்னா இட் டேக்ஸ் ஓவரால் ஸ்பேஸ், ஸ்பிளிட்ஸ் இட் அக்ராஸ் 2 காம்போனன்ட் அண்ட் ஆட் ஸ்பேஸ் அரௌண்ட் இட். ஒரு சுத்தி ஒரு மார்ஜின் மாதிரி ஆட் ஆயிரும். நீங்க ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பிளே அரௌண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து ஸ்டார்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெயின் ஆக்சிஸ் வந்து நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. பட் கிராஸ் ஆக்சிஸ் இந்த இடத்துல கிராஸ் ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கிராஸ் ஆக்சிஸ் வந்து நீங்க என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல? ஸ்டார்ட்ல இருந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்றது, ஏ அண்ட் ஹெச் வந்து ஒன்னா வரணும்னா கிராஸ் ஆக்சிஸ் என்னவா கொடுக்கலாம்? கொடுங்க. இந்த இடத்துல காலம்க்கு கீழே டைப் பண்ணுங்களேன், இந்த மெயின் ஆக்சிஸ் கீழே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிராஸ் ஆக்சிஸ்னே டைப் பண்ணுங்க, வரும் அது. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்துருச்சு. ஸோ கிராஸ் ஆக்சிஸ் என்ன கொடுக்கும் நீங்களே சொல்லுங்க. ஸ்டார்ட்டா சார்? கொடுங்க, கொடுத்து பாருங்க. I think
his thing is not reflecting. அவங்க வந்து I think he's not running it. நீங்க leftல பாக்குறது it's an image. சார் ஓகே நீங்க டீபக் பண்ணல அப்போ. Yeah, anyway ஆரம்பிக்கணும். டீபக் இப்ப ரன் பண்ண முடியுமா டேனியல்? இல்ல எதுவும் ரிசோர்ஸ்? இமேஜ் அது லெஃப்ட் சைடுல இருக்கு. எஸ் சார் இமேஜ். I've been tricked. Yeah. Okay. Oh, it's already running. It says. Sir, it was running in my phone, sir. எதுனாலும் உங்களுக்கு ஓகே தான். Chrome. நான் சொன்னேன்ல டாட் பேட வச்சு கூட நீங்க ஒரு ஃப்ளட்டர் கோட் UI ஃபுல்லா ரன் பண்ணி பார்க்கலாம். போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி. So nothing should stop you. So சித்ரா டாட் பேட்ன்றது ஒரு ஆன்லைன் ஐடி இருக்கு. I think Meena showed me in that pad. Yeah. She used it and I was also trying to use it. Yeah. So that seems a little faster than VS Code. Correct. So since it is running in emulator, emulator is like very notorious to be slow. Phone but web should be quick, right? Web should be quick. Yeah, try to do the web, don't do the mobile yet. Yes. I think that's what he picked. I think he's using Chrome web. Awesome. So Chrome webல நீங்க மொபைல் வியூல பார்க்கணும்னா எப்படி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் நம்ம லோட் அவுட் ஆன் தி UI. Okay. Can you inspect element? Right click பண்ணி உள்ளே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் லாஸ்ட்ல இன்ஸ்பெக்ட் இருக்கு பாருங்க. சார் அதுல வந்து ஒரு மொபைல் ஐகான் இருக்கும் பாருங்க. டாப் லெஃப்ட் கார்னர்ல செகண்ட் ஒன். அதை கிளிக் பண்ணுங்க. Now you can choose the mobile. அதுல டைமென்ஷன்ஸ் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கு. டிராப் டவுன்ல லெஃப்ட் சைடுல மேல டிராப் டவுன்ல டாப்ல உங்களோட டிஸ்ப்ளே இந்த இது டிஸ்ப்ளே அதுல ஃப்ளட்டர் அந்த இடத்துல ஒரு டிவைஸ் சூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று iPhone 14 கூட சூஸ் பண்ணுங்க. iPhone 14 Pro Max. ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிருங்க. ஓகே ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போ கரெக்டா வரும் எல்லாம். Nice. Okay. எஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட்ல வந்திருக்கு. பட் ஸ்டில் சம் மார்ஜின் அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிருக்கிறது ஏதோ அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கரெக்ட் பண்ணுங்க. பட் ஓவரால் ஐடியா உங்களுக்கு புரியுது இல்லையா? மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். ஸோ மெயின் ஆக்சிஸ் இஸ் வெர்டிகல் இன் நீங்க காலம் வைஸ் பண்ணும்போது, கிராஸ் ஆக்சிஸ் இஸ் லைக் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ ஹரிசாண்டலா எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரணும்னா நீங்க கிராஸ் ஆக்சிஸை சூஸ் பண்ணணும். காலம் யூஸ் பண்ணும்போது, ரோ யூஸ் பண்ணும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமான கான்செப்டா இருக்கும். நிறைய பேருக்கு ரோ காலமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லும்போது உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை ரோல அரேஞ்ச் பண்றோம். which means ஹரிசாண்டலா அரேஞ்ச் பண்றோம் நம்ம ரோல. ஸோ ரோங்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம காலம் வைஸ் அரேஞ்ச் பண்ற மாதிரி திங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி குழப்பம்லாம் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த குழப்பம் தீரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ do more exercise on this, and I think in the exercise next thing would be like when you click on the plus symbol உங்களுக்கு வந்து more items should be adding. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம போன தடவை ஸ்டாக் பத்தி பேசணும், ஸ்டாக் கம்போனன்ட் பத்தி. ஆனா இந்த இடத்துல ஒரு அந்த ப்ரொஃபைல் ஐக்கானே ஒரு ஸ்டாக் மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு கிருஷ்ணா கரெக்டா பண்ணியிருந்தா. இதுல ஸ்டாக் நீங்க ட்ரை பண்ணலையா? ஸ்டாக் ட்ரை பண்ண சார். அது ஆனா எனக்கு எல்லா விட்ஜெட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு ஆட் ஆகுற மாதிரி. அதுதான் ஸ்டாக். that is what we call a stack. ஒரு பிளேட் மேல பிளேட் நீங்க வச்சிட்டே இருந்தீங்கன்னா மேல வச்சிட்டே இருக்கீங்களா, அதுதான் ஸ்டாக், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு நான் கொடுத்த மார்க் ஓபன் பண்ணுங்களேன், அதை வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மார்க் கூட நீங்க கீழே கிருஷ்ணாவோட எக்ஸாம்பிள் போங்க. கிருஷ்ணா வந்து இதை ஸ்டாக் வந்து கரெக்டா பண்ணிருந்தாரு. அதுல சார் நான் ஸ்டாக் யூஸ் பண்ணல சார், காலம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இதுலயா? எஸ் சார். ஓகே, அந்த கிருஷ்ணா ராஜ்குமாருக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்கு. அது ஓவரால் இமேஜா உங்களுக்கு? அந்த எது சார்? கிருஷ்ணா ராஜ் ப்ரொஃபைல் போட்டோ இல்ல சார், அது நான் ஒன் செகண்ட்
ஓகே, அதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கு, அடுத்து அதுக்கு மேல ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ ஐடியலி திஸ் இஸ் அ பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் ஸ்டாக். உங்களுக்கு சர்க்குலர் அவதார் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா உள்ள ஒரே ஒரு இமேஜ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்படியும் பண்ணலாம். பட் சர்க்குலர் அவதார், அது இன்னர்ல ஒரு சர்க்குலர் அவதார், அப்புறம் ஐகான் சார். ஓகே, சர்க்குலர் அவதாருக்குள்ள ஐகான் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, நோ வரிஸ். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு அச்சீவ் சம்திங். பட் ஐடியலி ஸ்டாக் வந்து இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ ஐ திங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரெக்கார்ட் பட்டன் லெஃப்ட் சைடுல தெரியுதா, இல்ல அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுமா சித்ரா? இல்ல இட் இஸ் ரெக்கார்டிங். அந்த ரெட் கலர்ல ஒரு ரெக்கார்ட் பட்டன், அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் பட்டன் வித் ரவுண்டட் கார்னர்ஸ், அதுக்கு உள்ள வந்து ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா யாருக்காவது? Yeah, so I think you're talking about the record button in the Google Help. So exactly, அதெல்லாம் ஒரு ஸ்டாக் எக்ஸாம்பிள் தான். சோ அதுக்கு மேல நம்ம ஸ்டாக் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இதே இது நீங்க காலமோ ரோவோ அந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா it will be, the elements will be separated. So if you are going to place the elements side by side or up and down na, நீங்க வந்து காலம் ரோ யூஸ் பண்ணலாம். But you are going to place the elements on top of each other அப்படிங்கும்போது it's a stack. It's a stack. So இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஸோ ஒன்னுக்கு மேல போடுறோம். இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, அவங்க அந்த ஆட் ஒர்க்கர்ஸ் 4 பேர் கொடுத்துருக்காங்க. கேன் ஐ ஸ்டாக் இட் பட் வித் த ஸ்பேஸ் கொஞ்சம் மீனிங், இவருக்கு கார்ட்ஸ் விளையாடும் போது கார்ட்ஸ் வி ஸ்டாக் த கார்ட்ஸ், நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் ஸ்டாக் பண்றோம், பட் வி ஸ்டில் லீவ் a little bit of space. பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். Exactly, you can do that. Yeah, you can do that for this one. அந்த இந்த இதுக்கு maybe we'll tell them that will be the exercise for them. Yeah, அந்த add workersலயே அந்த number of workers 10 workers போடுங்க, but it should be in the stack அந்த மாதிரி சொன்னா. Yeah, people used to do animations. நீங்க ஹவர் பண்ணும்போது அது அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆற மாதிரி. பட் அந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸா கூட கொடுக்க வேணாம் இப்போதைக்கு. நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹவர் பண்ணும்போது கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்ல. ஆமா, I'll check for other UI inspirations. Maybe அந்த மாதிரி வேற ஏதாவது ஃபிக்மா மார்க் கூட பார்க்கறேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் அனுப்புறேன். Yeah, that's a good one. Okay, so இப்போதைக்கு அவங்க the concepts they have learned so far on the UI designல நீங்க சொன்ன அந்த axis இது ஒண்ணு, and then when it comes to the rows and columns, எப்படி margin, Meena, now you understand the margin padding இது யூஸ் பண்ணி, remember you had the size box யூஸ் பண்ணீங்களா? I don't know if size box is the right thing. So what Meena did, Logesh, is அந்த நடுவுல 2 பட்டன், 2 இது இருக்கு இல்லையா, அந்த வாலெட் ஒன்னு and சைடுல ஒன்னு whatever, அந்த பிங்க் கலர்ல ஒன்னு ரெட் கலர்ல ஒன்னு, அது ரெண்டுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ்க்கு she added a new control, new widget called size box. Yeah, that is something people do as well. Like அந்த மாதிரி பண்ணுவாங்க. In some places, you can use a size box as well. And actually, but margin be better. Yeah, margin would be the best option. Margin or padding, or you do like you name it as a, contain it inside a row or column and give a space between or space around to take the equal space. இல்ல சென்டர் வச்சுன்னா என்ன ஆகும்னா it will like squeeze together, ஒன்னு ஒட்டிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல you can give a padding for each one. Yeah. So Meena, you got it? Meena, the things that you want to try? Yes ma'am. There are many options. Try பண்ணி பாருங்க. So so we are learning all that. இப்போ அது மத்தபடி controls as a controls வந்து இப்போ just text box so far யூஸ் பண்ணிருக்காங்க, right? Text, mostly it's all text is what is happening. Another thing, state இல்ல, இதுக்குமே இதுல ஸ்டேட் கிடையாது. Before we do the listல இருந்து ஸ்டேட் மாறதுக்கு, அந்த ஆட் இதுக்கு மாறதுக்கு முன்னாடி நேத்து வந்து I was trying to change, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து கிளிக் பண்ணா, பட்டன் கிளிக் பண்ணா count will change. I was going to do இந்த பட்டன் கிளிக் பண்ணா இந்த மெசேஜ் வரணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணா டிஃபரண்ட், அந்த சேம் ஸ்பேஸ்ல இன்னொரு மெசேஜ் வரணும். So basically text. And I got stuck and string is some error வந்தது. Maybe that can be one of the homeworks where they can do, maybe they can build on this thing too. Use the state but not just integer but different, something like that. If we could ஒரு எக்ஸாம்பிள் வேணா இப்படி சொல்லலாமா, நம்ம வந்து நீங்க 2 பட்டன் வைங்க. ஒன்னு ரொம்ப சிம்பிளான UI தான், ஒரு மேபி ஒரு ரெட் பட்டன்
ப்ளூ பட்டன் ஒரு 3 பட்டன் கூட வச்சுக்காங்க, ரெட் ப்ளூ எல்லோ. ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும் நமக்கு. அதே கலருக்கு அந்த பட்டனோட கலருக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ டேனியல், கேன் யூ டூ மீ a favor? இப்போ நம்ம கிளாஸ்ல பேசணும் இல்லையா, என்னென்ன ஹோம்ஒர்க் பேசணுமோ, இப்போ இதெல்லாம் இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்டாக் அந்த அந்த நிறைய பேர் ஒர்க்கர்ஸுக்கு ஸ்டாக் யூஸ் பண்ணுங்க சொன்னோம். அப்புறமா இப்போ புதுசா இப்போ 2 பட்டன் வச்சு அது எல்லாத்தையும் இந்த சேனல்ல, நம்ம ஃப்ளட்டர் சேனல்ல கேன் யூ ரைட் இட் ஸோ தட் இப்போ பவித்ரா அண்ட் அகிலா கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியும், நமக்கும் நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஓகே தீஸ் ஆர் த ஹோம்ஒர்க் அப்படி சொல்லி தெரியும். கேன் யூ கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேன் யூ கோ போஸ்ட் என்னென்ன ஹோம்ஒர்க் பேசணுமோ அதெல்லாத்தையும் அதுல சேனல்ல போடுங்க so that everybody can do it. Okay. I need to go. I have another thing in a couple of minutes. So Logesh, it's up to you. நீங்க டைம் இருந்து கன்டினியூ பண்றதுன்னா பண்ணுங்க, வேற எதனா டீச் பண்றதுனாலும் பண்ணுங்க. I need to go though. Recording போயிட்டு இருக்கு. Sure. I can always watch the recording. I can spend. I have some work. I need to leave at 10:15 mostly. 10:15 but 15 minutes I will ask if the people if students have any doubts, and then maybe next class I will come up with something. Yeah. Sure. All right. Thank you. Thank you. You are okay. Already I'm a host. Okay, students. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம டவுட் ஏதாவது கிளியர் பண்ணிட்டு இந்த செஷன் முடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீச் சம்திங். திங்க் 3 பேர் இருக்கீங்களா அப்போ? டேனியல், கிருஷ்ணா, மீனா. எஸ் சார். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சார் இந்த இதுல வந்து எட்ஜ்ல வந்து ஒரு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கீங்களா சார்? அது எப்படி சார், ஸ்டாக் யூஸ் பண்ணுமா இல்ல? இந்த சென்டர்ல வந்து இங்க ஒரு கலர் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒரு கலர். எஸ் சார், லெஃப்ட் சைடுல வந்து ஒரு கலர் இருக்கு சார். ஓகே. ஐடியலி நான் இந்த மார்க்கே வந்து ஒரு ஆன்லைன்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். நம்ம இதை பார்த்தே கூட பேசுவோம். ஒரு நிமிஷம், எனக்கு அது ஜூம் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், நான் அதை ஓபன் பண்ணிட்டு நானே ஷேர் பண்றேன். ஓகே சார். சிக்மால let me share my screen. Yes sir. Can I stop sharing sir? Yes. Thank you sir. ஸோ இதுல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இந்த எலிமெண்ட் கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் சார். ஃபிக்மால டெவ் மோடுன்னு ஒன்று இருக்கு, யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல you can enable the dev mode. What you can do is like இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டா கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன பேடிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல for some reason I'll try to open the app. இதுல ஃபுல்லா பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு எலிமெண்ட். பட் ஐடியலி வாட் யூ கேன் டூ இஸ் லைக் யூ கேன் put 2 widgets in a row. ஓகேவா? ரோல போட்டு ஒரு விட்ஜெட்டுக்கு இந்த கலரும் ஒரு விட்ஜெட்டுக்கு இந்த கலரும் கொடுத்துட்டு யூ கேன் பிளேஸ் யுவர் எலமெண்ட்ஸ் தேர். பட் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு இது எல்லாமே ஒரே லைன்ல வராது. ஸோ ஐடியலி எதர் யூ கேன் கோ ஃபார் பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம் நீங்க. ஒன் சிங்கிள் இமேஜ் வித் பேக்ரவுண்ட் அண்ட் தென் லீனியர் கிரேடிங் அந்த யூஸ் பண்ணலாம் சார். அதுதான் சார் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் பார்த்தோம்னா ப்ராப்ளம், அந்த லிஸ்ட் ஆட் பண்ற இடத்துல ப்ராப்ளம். லிஸ்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் நீங்க ரோ பண்ணீங்கன்னா. அதனால வந்து நீங்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல கிரேடியன்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். தட் வுட் பி தி பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார். someone is asking edit access. I think Pavitra நம்ம கிளாஸ்ல இருந்தாது.
ஸோ இதுல உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் கோடுமே ஜென்ரேட் ஆகும். plugin in Figma. If you are using Figma, இங்க பாத்தீங்களா தெரியுதா? So if you click on this, but don't follow this. I think it's not very clean code, but you can use this for a reference. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க சார். சொல்லுங்க சார் அப்பதான் மேம் ஒரு டவுட் கேட்டாங்க சார். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு சார். ஏன்னா வெப்ல நான் ரன் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த ஒர்க் வேலட் பேலன்ஸும் மாஸ்டர் கார்டு ரெண்டு கண்டெய்னர் இருக்குல்ல சார். இப்போ இதுக்கு சைஸ்டு பாக்ஸ்ல வந்து வித் வந்து 10 கொடுத்துருக்கோம் சார். இப்போ இது மொபைல்ல பாக்குறப்ப இந்த சைஸ்ல இருக்கு சார். இதே இது வந்து நம்ம வெப்சைட்ல ரன் பண்ணோம்னா கான்ஸ்டன்டா அதே சைஸ்ல தான் இருக்குமா இல்ல வேற சைஸ் போமா கேட்டாங்க சார். சைஸ்டு பாக்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே கான்ஸ்டன்டா அதே சைஸ்ல தான் இருக்கும். சார் ஓகே சார். நீங்க எக்ஸ்பேண்டட் விஜெட் நினைக்கிறேன், எக்ஸ்பேண்டடோ சம்திங் ஒன்னு இருக்கு. ஸோ நீங்க அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னர் எடுத்துட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம் கண்டெய்னரோட சைஸ் வச்சு. ஸோ ஒரு மினிமம் பிட் மாதிரி கூட நீங்க கொடுத்துக்கலாம் அதுல. I think it's called expanded தான். Fill the available space. உங்களுக்கு அவைலபிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம். அது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா there should be option to restrict the width and height to. எனக்கு கரெக்டா அது எந்த இடம் தெரியல. ரெஸ்பாண்ட் இந்த எக்ஸ்பேண்ட் இப்போ இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கண்டெய்னருக்கு இதுதான் ஹைட் அண்ட் வித் நீங்க சொல்லிட்டீங்க, இந்த கண்டெய்னருக்கு இதை ஹைட் அண்ட் வித் சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க வித்தை மட்டும் கொடுத்துட்டு இது எக்ஸ்பேண்டடா கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த எடுத்துருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல ஹைட் ஃபுல்லா ஸ்பேஸ் எவ்வளவு? ஆமா, இப்போ நான் ஹைட்டை வந்து நான் 15 கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நான் 15 கொடுத்துட்டேன்னா எக்ஸ்பேண்டட் என்ன பண்ணுன்னா மிச்சம் இருக்கிற ஸ்பேஸையும் எடுத்துரும். ஸோ ஐடியலி உங்க கேஸ்ல நீங்க ரெண்டையுமே எக்ஸ்பேண்டடா கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம், அதாவது ஓவரால் ஸ்பேஸ் எடுத்துட்டு ஈக்குவலா அதை எடுத்துக்கிறோம். நடுவில் நீங்க வந்து ஒரு ஸ்பேசிங் ஆட் பண்ணிக்கலாம். மேபி ஒரு சைஸ் பாக்ஸோ இல்ல ஒரு பேடிங் எலமெண்ட்டோ போட்டு. ஓகேவா சார்? வேற ஏதாவது டவுட்ஸ்? I think that's all sir. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 பட்டன் ஆட் பண்ணுங்க. இது ஸ்டேட்காக மட்டுமே நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ். பட் நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆம்பிஷியஸா ட்ரை பண்றீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஆட் ஒர்க்கர்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரணும், ஆட் ஆக இது ரேப் ஆகிட்டே வரணும், பிளஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரால் பார் வந்துடணும். புரியல நான் சொல்றது? Then you can try the screen as well as a bonus. நம்ம இது கூட அப்புறம் வரலாம். இதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேவா டேனியல், நீங்க போட்டுறீங்களா அத குரூப்ல? எஸ் சார். ஓகே, ஸோ 3 things. ஒன்று இந்த கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து 3 பட்டன் ரெட், எல்லோ, கிரீன் அந்த மாதிரி 3 கலர் வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட்ல பட்டன் கலர் வந்து பேக்ரவுண்டா மாறணும். சார் போனஸா யார் இதுல ஒர்க் பண்ணிருப்பீங்களா இந்த ஸ்கிரீனை ஒர்க் பண்ணுங்க. மேபி 1 week or something, next week someday we will have another class as well. We will review that and then take some other topic as well. நான் ஒரு வேற ஏதாவது டாபிக் கூட பார்த்துட்டு வரேன். பேசிக் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கூட நம்ம பார்க்கலாம் ஃப்ளட்டர்ல. அண்ட் மறந்துட்டேன், இது பார்த்துட்டு வந்தீங்களா நீங்க? ஃப்ளட்டர் பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் யார் பார்த்துட்டு வந்தா? அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உங்களுக்கு கீழே ஒரு எல்லோ லைன்லாம் வந்து நிக்குமே, அதெல்லாம் ஏன் வருது, அதெல்லாம் இதை படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியலன்னா யூ won't understand why some layout issues are occurring. ஓகே, ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை ஒரு டாபிக்கா பார்ப்போம். ஓகேவா? நீங்களா பார்த்துட்டு வரணும் இதை ஃபுல்லா, இந்த பேஜை ஃபுல்லா படிச்சுட்டு இதையும் நீங்க போட்டுருங்க டேனியல், இது முக்கியம். ஸோ இதையும் போட்டுட்டு இது அழகா லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபுல்லா படிச்சு இதுல இருந்து என்ன புரிஞ்சுச்சு நான் எல்லாத்தையும் கேட்பேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே ஓகே சார். ஓகே, ஜஸ்ட் இதை படிச்சுட்டு வாங்க, இது உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது.
இதை நீங்க படிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி பிளேஸ் பண்றோம், விச் மீன்ஸ் வந்து ஒரு கண்டெய்னரோட விட்டை விட சைல்டோட விட்டு அதிகமாச்சுன்னா அதுக்கு ஃப்ளட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணும். ஏன்னா நான் வைக்கலாம் இல்லையா, சும்மா கண்டெய்னரோட விட்டு வந்து ஒரு 100ன்னு கொடுத்துட்டு உள்ள இருக்க சைல்டோட விட்டு வந்து ஒரு 200 கூட கொடுக்கணும். பட் அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே தென் சார் இல்லை சார், நம்ம எமுலேட்டரில் நம்ம எல்லாமே சைஸ் கரெக்டாக கொடுத்துட்டு பண்ணிடுறோம் சார், ரன் ஆகுது சார். ஆனால் நம்ம ரியல் டிவைஸில் நம்ம டவுன்லோட் பண்ண, அதாவது இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் சார் அந்த ப்ராப்ளம் வந்துடுது. ஆனால் எமுலேட்டரில் கரெக்டாக ரியல் டிவைஸ்ன்றது என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கும். உங்க எமுலேட்டரோட ஸ்கிரீன் சைஸ் ஒன்னா இருக்கும், ரியல் டிவைஸோட ஸ்கிரீன் சைஸ் ஒன்னா இருக்கும். அதனாலதான் எப்பயுமே நீங்க வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான வித் அண்ட் ஹைட் வைக்க கூடாது, அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி நெசசரி. ஸோ யுவர் லேஅவுட் ஷுட் பி ஃப்ளூயிட். நீங்க எந்த லேஅவுட்ல போய் எந்த ஸ்கிரீன் சைஸ்ல போய் வச்சாலும் இட் ஷுட் அடாப்ட் அக்கார்டிங் டு தட் ஸ்கிரீன் சைஸ். அப்படின்னா எப்பயுமே டிசைன் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? கான்கிரீட்டா நீங்க ஒரு வித் அண்ட் ஹைட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கணும். இல்லாம சும்மா நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து எல்லாத்துக்குமே கான்கிரீட்டா கொடுக்க கூடாது. ஓகேவா? அப்பனா நீங்க அப்ப சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பேண்ட் ஃப்ளெக்ஸ்னு சொல்றீங்க சார், அது நம்ம கரெக்ட் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் நீங்க. ஓகே சார். சோ இங்கேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் எக்ஸ்பேண்டட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க சில்ட்ரன் குள்ள யூஸ் பண்ணும்போது. ஓகே ஓகே சார். இந்த எரர் தான், இதுதான் மேக்ஸிமம் நீங்க பாப்பீங்க. இப்போ கூட நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணும்போது கீழே பாட்டம்ல இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரைட் ஓவர்ஃப்ளோட் பை 380 பிக்சல். ஓவர்ஃப்ளோட்னா இந்த டெக்ஸ்டோட இந்த சைல்டோட விட்த் வந்து ரைட் சைட்ல இவ்வளவு ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்ட்ராவா. அது ஏன் நடக்குது அது எல்லாமே உங்களுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெளிவாக பார்ப்போம். ஓகே ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் நம்ம we can wrap up the class. Nice. Thanks sir. Thank you. Good night. Thanks sir. Good night. Thank you sir.